உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார், தமிழ்நாட்டு முதல்வர் வெள்ளை அறிக்கையை விட வேண்டும். சார், வெள்ளை அறிக்கைன்னு என்ன சார்? இதை போல தான் நம்ம சிஸ்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்க. தமிழ்நாட்டு முதல்வர் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே, சரிங்களா, வெள்ளை அறிக்கை என்றால் என்ன சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சிஸ்டர். பேப்பரில் எதுவுமே எழுதாமல் காட்டுங்கன்றீங்களா? அவர் நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அதுக்கு இதான் அர்த்தமா? வெள்ளை அறிக்கை என்றால் என்ன? நீங்கள் பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை என்றால் பேப்பரில் எது எழுதாமல் காட்டுறதா? இப்படித்தான் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. பொதுமக்களே கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இவரை கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார், பேச மாட்டார். இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இப்போ இவர் கேட்குறாரு, அவர் பதில் சொல்ல மாட்டார். இப்போ இது ரெண்டு பேரும் கூட்டணி தான், கூட்டு சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு நாசப்படுத்திட்டாங்க, சரிங்களா? இதில் ஏமாறப்பட்டது யார்? தமிழ்நாட்டு மக்கள். இவரை கேள்வி கேட்டால் இவர் ஆட்சியில் இருக்கும்போது இவர் பதில் சொல்ல மாட்டார், அவரை கேட்டால் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் பதில் சொல்ல மாட்டார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களா? இப்போ ஏமாறுறது யார்? தமிழ்நாட்டு பொதுமக்கள், சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் எல்லா பேருமே போராடுறாங்க. யார் சொல்லவாச்சு இவங்க கேட்குறாங்களா? சொல்லுங்கள் மக்களே, யார் சொல்லவாச்சும் கேட்டு இவங்க சரியாக செஞ்சு கொடுத்துருக்காங்களா? இவங்க இஷ்டத்துக்கு இவங்க முதலாளி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. மக்களுக்காக இவங்க கிடையாது, அவங்களுக்காக மக்கள் இருக்கீங்க. தலைவா தலைவா தலைவா, தலைவை தலைவி தலைவி எங்கே போச்சு? அதிமுக தலைவி முன்னாள் ஜெயலலிதா எத்தனை பேர் பால் கூட எடுத்தீங்க? எத்தனை பேர் பொங்க வச்சிங்க? எத்தனை பேர் முளைப்பாரி போட்டீங்க?